தம்மு தண்ணின்னு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான நடிகைகளோட சோக கதைகள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கங்கனா ரணவத். நம்ம சந்திரமுகி 2 படத்துல நடிச்சிருந்தாங்களே அவங்க தான் இவங்க. ஆனா அதை தாண்டி இவங்க ஹிந்தியில மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். பல வருஷங்களா தன்னோட மார்க்கெட்டை உச்சத்திலேயே வச்சிருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? புகைப்பிடிக்கிறது. அதுக்கு அவங்க லிட்டரலி பயங்கர அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களே ஒரு ஸ்டேஜ்ல வெளிப்படையா ஒத்துக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல கேங்ஸ்டர் படங்களையும் ஃபேஷன் மாதிரியான படங்களையும் தொடர்ந்து நடிச்சதுனால அதுல ஸ்மோக் பண்றது ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரியான சீன்லாம் அடிக்கடி வந்திருக்கு. அதுல ட்ரை பண்ண போய் தான் கங்கனா ரனவத்துக்கு அது ரியல் லைஃப்லயும் ஒட்டிக்கிச்சு. ஆரம்பத்துல நடிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கடைசி தன்னோட சொந்த வாழ்க்கையிலையும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா பால். கடாவர், ஆடை மாதிரியான படங்கள்ல ஒரு துணிச்சலான கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. கடாவர் படமும் சரி, ஆடை படமும் சரி, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஹிட் ஃபிளாப், நான் அதெல்லாம் பேச வரல. ஆனா இந்த கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுக்கு நிறைய ஹீரோயின்ஸ்க்கு தைரியம் கிடையாது. இவங்க ஸ்மோக் பண்ற மாதிரியான போட்டோவை இவங்களே எடுத்து சோசியல் மீடியால போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப சங்கட்டம். அதை பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த டைம்ல இவங்களோட பெயர் பயங்கரமா கெட்டு போச்சு. அது மட்டும் இல்ல, அமலாபால் முதல்ல மதராசப்பட்டினம் டைரக்டர் தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு மது புகைப்பழக்கம் இருந்ததுனாலேயே இவங்களுக்குள்ள டைவர்ஸும் ஏற்பட்டிருக்கு. அதை இவங்க ஓப்பனா எல்லா இடத்துலயும் காமிச்சது இன்னொரு தப்பு. இவங்களோட விவாகரத்துக்கு அப்புறமா இப்போ 2வது கல்யாணம் பண்ணி குழந்தையே பெத்துட்டாங்க. இப்போ அந்த பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு டைம்ல அது ரொம்ப அடிக்டடா இருந்ததுனாலயே அமலாபாலோட லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷக்கீலா. தமிழ் மற்றும் மலையாள படங்கள்ல பயங்கரமா நடிச்சு ஒரு காலகட்டத்துல ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கைக்குள்ள போட்டு வச்சிருந்தவங்க தான் ஷக்கீலா. ஷக்கீலாவோட மார்க்கெட் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு டைம்ல முன்னணி நடிகர்களா இருந்த மோகன்லால், மம்மூட்டி கூட ஷக்கீலாவோட படத்துக்கு கிளாஷ் விடுறதுக்கு பயப்படுவாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல மம்மூட்டி, மோகன்லால் படம் ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்துல ஷக்கீலா அவங்களோட படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் ஷக்கீலா படத்துக்கு தியேட்டருக்கு போயிரும். இவங்க படம் வெறிச்சோடி கிடக்கும். இதனாலேயே ஷக்கீலாக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில ரெட் கார்டு கொடுத்து சென்னைக்கு அனுப்பி விட்டாங்க. ரொம்ப வருஷம் அமைதியா இருந்தவங்க குக் வித் கோமாளிக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல எல்லாரும் அவங்கள அம்மா ரேஞ்சுக்கு பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா இவங்க இப்போ எடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா என்ன சொல்றதுனே தெரியல. எந்த ஒரு சர்ச்சைக்குமே பயப்படாதவங்க ஷக்கீலா அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இவங்க புகைப்பழக்கத்துக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூல ரொம்ப ஓபனா பேசியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சில்க் ஸ்மிதா. 80s காலகட்டத்துல தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டவங்க தான் சில்க் ஸ்மிதா. இவங்கள மாதிரி ஒரு ஹீரோயின் இனிமே வரப்போறதே கிடையாது. ஒரு டைம்ல புகழோட உச்சியில இருக்கும்போது தான் இவங்க தொட்ட ஒரு தப்பான பழக்கம் புகைப்பழக்கம். அவங்களோட கடைசி காலம் வரைக்குமே அது ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கு. வாழ்க்கையோட விளிம்பு வரைக்குமே போய்கிட்டு போராட முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சில்க் ஸ்மிதாவோட திரைப்பயணம் ரொம்ப சோகங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். சில்க் ஸ்மிதா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்காங்க. சோகத்துல இருந்து மீண்டு வரதுக்கு தான் அவங்க ஆரம்பத்துல புகைப்பிடிக்கிறதும் மது அருந்துற பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால அதை விடவே முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. ஸ்டைலா தம் அடிக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரையே மிஞ்சுற அளவுக்கு செயின் ஸ்மோக்கரா இருந்திருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதை விடுங்க. நயன்தாரா ஆரம்பத்துல தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டு வந்த டைம்ல எல்லா பார்ட்டிலையும் அவங்கள பார்க்க முடியும். அந்த டைம்ல தான் இவங்களுக்கு ஸ்மோக் பண்றது, குடிக்கிற பழக்கம்லாம் ஆரம்பிச்சிருக்கு. விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ற வரைக்குமே நயன்தாராக்கு ஸ்மோக் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க அதை டிராப் பண்ணிருக்காங்க. விக்னேஷ் சிவன் ஒருவேளை காதுல ரத்தம் வர அளவுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.